ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலில் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. இது நெத்திலி மீன், உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். எல்லாம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க வீடியோ எடுக்கிறதுப்ப. இது வந்து வெலை மீன், இது வந்து குழம்பு வைக்க போகிறோம், இது வறுக்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு நான் செய்முறை காட்டுறேன். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு ஊற வச்சாச்சு. நல்லா ஒரு இவ்வளோ அளவு போட்டேன். என்ன சொல்கிறது, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை போட்டு ஊற வச்சுருக்கேன். கரைச்சி நம்ம எடுத்துக்குவோம். என்னென்ன ரெசிபி எப்படி போட்டு நான் பண்ணுறேன்னு, இன்றைக்கி மீன் குழம்பு நான் செய்கிறது எப்படின்ட்டு என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இப்போ வந்து நான் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து கழனி தண்ணியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டேன், ரெண்டாவது தண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம் நம்ம குழம்புக்கு. கழனி தண்ணியில் நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். திக்காக தேவையான அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேற்பட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முடி தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். ஓகேவா, இது கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, நான் இதிலே சேர்த்துருவேன் மோஸ்ட்லி. மஞ்சத்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். 3 ஸ்பூன் தனியா, மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போடுவேன். மீன் குழம்பு மசாலா தேவையான அளவு, ஓகே. இதெல்லாம் நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், அரைச்சதை எடுத்து நம்ம புளியில் சேர்த்துக்கலாம். ஓகே 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 பாருங்கள், அரைச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. என்ன அளவு உப்பு சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் குழம்பு மசாலா, தேங்காய் ஒரு மூடி, இது தேவையான பொருட்கள். இது வந்து தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இப்போ வாங்க. வடகம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 150 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பூண்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. வாங்க பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குண்டான வச்சாச்சு. வாங்க, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் இப்போ யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். விளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு, வடகம் போட்டுக்கலாம். நான் வடகம் போட்டு தான் புளிக்குழம்பு வைப்பேன். புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே வடகம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் தனி டேஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாருங்கள், வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வடகம் போட்டு குழம்பு வச்சாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அது பெரும்பாலும் இருக்கவங்களுக்கு அவசரத்தில் யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, இப்போ இருக்க காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக போயிடுச்சு. உங்களுக்கு பழைய ஃபுட்டெல்லாம் இப்போ தான் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. பரவாயில்ல, வீட்டில் பெரியவங்க இருக்க வீட்டில் கட்டாயம் வடகம் இருக்கும். வடகம் நான் வருஷம் நானே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். சம்மர் நாளில் வந்து நான் வடகம் ரெடி பண்ணி நான் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்து போட்டு வச்சுருவேன். நான் வடகத்துக்கு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கோசரம் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், வடகம் எப்படி செய்கிறதுன்ட்டு. வடக துவையெல்லாம் அரைச்சா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னுருவலாக வரட்டும். ஓகேவா, கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா அகலமான குண்டானில் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா மீன் உடையாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், பொன்னுருவலாம் ஆயிடுச்சு. மேலையெல்லாம் தெதிக்குது வேறு, பரவாயில்ல. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்து சும்மா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சும்மா 2 வதங்கிறதுக்கோசரம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே,
அப்போ தான் வதங்கும். வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பார்த்து நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு பார்க்கவே. ஓகே, இப்போ நம்ம இங்கே கூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த குழம்ப எடுத்து அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். ஓகே, ஓகே, நல்லா கொதிக்கட்டும். நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து சுண்டட்டும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட வேண்டியதான். அதில் மூடி வச்சுக்கலாம். ஆஹா ஆஹா, ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கட்டும். ஏன்னா பொங்கி ஊற்றிச்சுன்னா இம்சை ஆயிரும். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி இருக்கா. ஓகே, சேர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து இதில் போட்டுருவோம். மீன் போட்டு நம்ம வந்து கரண்டியில் வச்சு கிண்டக்கூடாது. ஆஹா, ஒரு கையிலே செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? பார்த்திங்கன்னா எல்லாம் முழுகிடுச்சா. ஓகே, நம்ம மூடி வச்சலாம் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் வேணாம், 5 நிமிஷம் ஒரு மூடி வைக்கலாம். இப்போ போட்டு 5 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் வெந்துருச்சு. இந்த பாருங்கள், மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி, சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, தேனாட்டம் இருக்கா. என்னத்தங்க போட்டிங்க? பூவா விழுந்துருச்சு அதில். பார்த்தீங்களா, அப்படி லைட்டாக சேராட்டம் அப்படி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பாவா. உங்களே எடுக்கிறேன். வறுவல், சும்மா ஒரு வறுவல் மட்டும். எப்படிங்க இருக்குது குழம்பு? உப்புலாம் கரெக்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். என்னங்க ஃப்ரை எடுத்துக்கலையே நீங்கள்? ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். ஒன்று மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.